பல்வேறு சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையே பம்பை நதிக்கரையில் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெற்ற உலக ஐயப்ப மாநாட்டில் RSS தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக கூறி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் சபரிமலை உள்ளிட்ட கோயில்களை நிர்வகிக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தொடங்கப்பட்டு 75வது ஆண்டை முன்னிட்டு பம்பை நதிக்கரையில் ஐயப்ப சங்கமம் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டை நடத்த தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அவ்வழக்கை நிராகரித்தது. இந்த மாநாட்டுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை தேவசம் போர்டு அமைச்சர் வாசன் மேடையில் வாசித்தார். இந்த மாநாட்டை கேரள முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். அவருடன் பல அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில்தான் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றினர். அப்போது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் RSS தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததாக சர்ச்சை எழுந்தது. இதனையடுத்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே தன்னை பேச விடாமல் தாமதப்படுத்திவிட்டு RSS தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதனையடுத்து மேடையிலேயே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பழனிவேல் தியாகராஜனிடம் மன்னிப்பு கேட்டனர். பின்னர் அவரை பேச அனுமதித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, சபரிமலை செல்லும் தமிழக பக்தர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக கேரள முதல்வர் உறுதியளித்துள்ளார். கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு மார்கழி மாதத்தில் தமிழகத்திலிருந்துதான் அதிக பக்தர்கள் செல்கிறார்கள். எனவே அங்கு ஐயப்ப பக்தர்கள் தங்குவதற்கான கட்டிடப் பணிகள் நடைபெறும் என கூறியுள்ளார். அதேபோல பழனியில் 5 ஏக்கர் பரப்பளவில் கோவில் பணிகள் மேற்கொள்ள இவர்களிடம் இடம் கேட்டுள்ளனர். அது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக கேரள முதல்வர் தெரிவித்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். நேற்று மேடையிலேயே நான் சொன்னேன், கண்ணகி கோயில் என்று வழங்கப்படுகின்ற அந்த கண்ணகி கோவிலுக்கு நிலுவையிலே இருக்கின்ற வழக்குகளை அழைத்து சரி செய்து கண்ணகி கோயிலை கட்டுவதற்குண்டான சமரசமும் கண்ணகி கோயிலுக்கு செல்லுகின்ற வழிப்பாதையை செப்பனிடுவதற்கான அனுமதியும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தோம். அதேபோல் லட்சக்கணக்கான மக்கள் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு வருகின்ற மக்களில் 30% மேற்பட்ட மக்கள் தமிழகத்திலிருந்தான் செல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் 5 ஏக்கர் நிலப்பரப்பை நிலக்கல்லிலே கேட்டோம். பக்தர்களுக்கு உண்டான வசதிகளுக்காக பழனியிலே இடத்தை தந்தால் அதை தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். பழனியிலே அதற்குண்டான இடத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் அவரிடத்தில் தெரிவித்தோம். அது சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் விரைந்து முடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு உதவிட வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதேபோல் விழா காலங்களில் கிட்டத்தட்ட மண்டல பூஜை, மகர பூஜையை சேர்த்து 2 மாத காலம் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தமிழகத்திலிருந்து செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு திடீர் தேவை மருத்துவ வசதி, போக்குவரத்தை ஏற்பாடு செய்து தருவதற்கு மேலே தொடர்ந்து சன்னிதானத்திலே 2 நபர்களை சுழற்சி முறையில் கன்னியாகுமரி தேவஸ்தானத்திலிருந்து நியமித்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு அறையும் உணவும் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு தொலைபேசி மற்றும் ஏனைய தொடர்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் நேற்றைக்கு மேடையிலே கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி முதலமைச்சரிடம் அதை தெரிவித்திருக்கின்றோம். அந்த துறையினுடைய அமைச்சரிடம் அதை தெரிவித்திருக்கின்றோம். விரைந்து இதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்.